சொந்த கட்சிக்கே துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். ஒட்டஞ்சத்திரத்தில் திமுக வேட்பாளர் சக்கரபாணியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் திமுக வேட்பாளர் சக்கரபாணியை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மீண்டும் தோல்வியடையும் கட்சியாக அதிமுக இருப்பதாகவும் கொடுக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கட்சியாக திமுக இருப்பதாகவும் தெரிவித்த அவர், அதிமுக கொடுத்திருக்கும் வாக்குறுதிகளை கூட யாரும் படித்து பார்ப்பதில்லை என்று விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுகவின் 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் மிகவும் பயனுள்ள திட்டம் என்றும் இதனால் மக்கள் விரும்பிய பொருளை வாங்க முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி சொந்த கட்சியினருக்கே துரோகம் செய்தவர் என்று கடுமையாக விமர்சனம் செய்த அவர், முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஐ துரத்திவிட்டவர் எனவும் குறிப்பிட்டார். யாரால் நல்லாட்சி கொடுக்க முடியும் என்று தெரிந்து கொண்ட ஓபிஎஸ் தளபதி ஸ்டாலினுடன் சேர்ந்து விட்டதாக கூறினார். நமது மாநிலத்துக்கான நிதியை வழங்காமல் இருக்கும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பதாக எம்பி கனிமொழி கடுமையாக சாடினார். எதை வேணாலும் சொல்லலாம், அந்த தேர்தல் அறிக்கையை யாரும் படிக்கிறது கூட இல்லை இல்லையா? ஏன்னா எதிரணியில இருக்கக்கூடிய கூட்டணி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி. பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்லை. நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வர வேண்டிய பணத்தை வைத்துக்கொண்டு நீ 3 மொழி படிச்சாதான், ஹிந்தி படிச்சாதான் உனக்கு நிதி கொடுப்பேன்னு நம்முடைய நிதியை வாங்கி வைத்துக்கொண்டு நமக்கு தராமல் அமர்ந்திருக்கக்கூடியவர்களோடு தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார். சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாத எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் சிஏஏ சட்டத்துக்கு நான் வாக்களித்தது, ஆதரவு அளித்தது தப்பு அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேருக்கும் கூட்டணி இல்லைன்னு வந்தப்போ சொன்னாரு. இப்ப மறுபடியும் அவங்களோடைய கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார். முத்தலாக் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது வாயை திறக்கல, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது வாயை திறக்கல, தமிழ்நாட்டுக்கு துரோகங்கள் செய்யப்பட்ட போது வாயை திறக்கவில்லை, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்க மாட்டோம்னு சொன்ன பொழுது வாயை திறக்கவில்லை. அவர் வாயே திறக்க மாட்டார். ஏன்னா தொடர்ந்து துரோகம் தான் அவருக்கு தெரியும். சொந்த கட்சிக்கே துரோகம் செய்யக்கூடியவர்.